உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் கீழ் உள்ள கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி நாளை 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி தொடங்கி தங்கரத வீதி ஊர்வலம் நடைபெற உள்ளது. மறுநாள் 27ஆம் தேதி வியாழக்கிழமை விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்று ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் சமய காவலர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். நம்முடைய கோட்டுமலை பிள்ளையார் கோயிலில் 2 நாட்கள் மிக சிறப்பான முறையில் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறும். அந்த வகையில் 26/8/25 மாலை கோட்டுமலை பிள்ளையார் கோயிலில் கொடியேற்றிய பிறகு தங்கரதம் அங்கிருந்து புறப்பட்டு ஜாலான் புருளாமா கோட்டுமலை இந்த பிரிக்ஃபீல்ட்ஸ் அங்கு சென்று மீண்டும் அந்த தங்கரதம் கோயிலுக்கு வந்து சேரும். அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா. உங்கள் அனைவருக்கும் தெரியும், கோட்டுமலை பிள்ளையார் கோயிலில் மிக சிறப்பான முறையில் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறும். அங்கு மாத்திரமல்ல, இங்கு 10 மலையில் அமைந்திருக்கின்ற விநாயகர் கோயிலும் சிறப்பான முறையில் நடைபெறும். எல்லா பக்தர்களும் எப்பொழுதும் கலந்து கொள்வது போல் இந்த ஆண்டும் நீங்கள் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ரதம் தங்க ரதம் இதிலிருந்து கோட்டுமலை பிள்ளையார் கோயிலிருந்து புறப்பட்டு ஜாலான் சம்பந்தன் வரைக்கும் ஊர்வலமாக சென்று அதன் பிறகு மீண்டும் நம்முடைய கோட்டுமலை பிள்ளையார் கோயில் வந்து சேரும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அதன் பிறகு நடைபெறுகின்ற பூஜையிலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோட்டுமலை பிள்ளையார் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இப்பொழுது அதற்கான திருப்பணி வேலைகளை தேவஸ்தானம் ஆரம்பித்துள்ளது. சில அசௌகரியங்கள் இருக்கும். அதற்காக நாங்கள் முன்கூட்டியே உங்களிடம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கிணங்க நீங்களும் பூஜைகளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வெகு விரைவில் நவம்பர் மாதத்தில் ஒரு நல்ல தேதியில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்து வருகிறது. அதற்கான வேலைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சௌகரியம் ஏற்பட்டால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பங்சார் LRT முனையத்தில் தேசிய தின கொண்டாட்டத்தில் தகவல் தொடர்பு துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் நாட்டின் 68வது மெர்டேகா தினத்தை முன்னிட்டு தற்போது நாடு முழுவதும் தேசிய கொடிகளை பறக்கவிடும் விழா மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று பங்சார் LRT முனையத்தில் நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டத்தில் தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் கலந்து கொண்டார். முன்னதாக உரிமை மேளம் முழங்க அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பங்சார் LRT முனையத்திலிருந்து ஊடகவியலாளர்களுடன் புறப்பட்ட அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் பின்னர் பஜார் சீனி முனையத்தில் வந்திறங்கினார். பொதுமக்களுடன் கைகுலுக்கி மகிழ்ந்த அவர் பின்னர் தேசிய தின கொண்டாட்டத்திலும் பங்கேற்று கொடிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பெரும் உற்சாகம் அடைந்தனர். டத்தோ சங்கர் கிண்ண கால்பந்து போட்டியில் சிகாமோட் தமிழ் பள்ளி சாம்பியன். நாட்டில் புகழ்பெற்ற ப்ளூஸ் பிரதர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மலேசியா ஏற்பாட்டில் நடைபெற்ற ஸ்லாங்கூர் விலாயா மாநில தமிழ் பள்ளிகள் இடையிலான டத்தோ சங்கர் கிண்ண கால்பந்து போட்டியில் சிகாமோட் தமிழ் பள்ளி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் புக்கிட் ஜாலில் சங்பெங், சிகாமுட் ஏ, சிகாமுட் பி, பூச்சோங் கிண்டாரா, பூச்சோங் சத்யாசாய் ஆகிய தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சிகாமுட் தமிழ் பள்ளி நிர்வாக துணை தலைமை ஆசிரியர் திருமதி உஷா, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சுரேஷ்குமார், பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் வீரா, சிகாமுட் தமிழ் பள்ளி கால்பந்து குழு பயிற்றுனர் ராஜேந்திரன் வேலு ஆகியோர் உட்பட பலரும் போட்டி நடைபெற முழு ஒத்துழைப்பை நல்கினர். ப்ளூஸ் பிரதர்ஸ் சமூக நல இயக்கத்தின் தலைவர் சமாட் தலைமையில்
ப்ளூ பிரதர்ஸ் உறுப்பினர்கள் இந்த போட்டிக்கு முழு ஆதரவு வழங்கினர். ப்ளூஸ் பிரதர்ஸ் இயக்கத்தின் இளைஞர் அணி தலைவர் டத்தோ சங்கர் பெயரில் நடத்தப்பட்ட இந்த கால்பந்து போட்டியை காண இந்தியா ப்ளூஸ் பிரதர்ஸ் மிஸ்டர் பாலா, மலேசியா AJKS சலீம், குணா, ரஹ்மான், ரஃபி, மைக் ரமேஷ், தில்லை, அப்பு மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அழகு சுசித்ரா, சாரா ஆகியோரும் சிறப்பு வருகை புரிந்து ஆதரவு வழங்கினர். தமிழ் பள்ளி மாணவர்கள் கால்பந்து துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த போட்டியை ஏற்பாடு செய்தோம். மேலும் சகோதரர் ஜீவா வழங்கிய ஆதரவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று சமாட் தெரிவித்தார். சிங்கப்பூர் ப்ளூஸ் பிரதர்ஸ் வெல்ஃபேர் மிஸ்டர் G சந்திரசேகர், கோலிவுட் மூவி ப்ரொடியூசர், வணக்கம் இந்தியா ரெஸ்டாரண்ட் ஆகியோருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அவர். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சிகாமுட் தமிழ் பள்ளி வெற்றி பெற்று சாம்பியன் வென்ற வேளையில் பூச்சோங் சத்யாசாய் தமிழ் பள்ளி 2ஆம் இடத்தை பிடித்தது. புக்கிட் ஜாலி தமிழ் பள்ளி 3வது இடத்தையும், சான்பெங் தமிழ் பள்ளி 4வது இடத்தையும் பிடித்தது. நம்ம ப்ளூஸ் பிரதர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல ஃபுட்பால் டோர்னமெண்ட் செய்கிறோம். இன்னைக்கு விலாயா அண்ட் ஸ்லாங்கோ ஸ்கூலோட அண்டர் 12 ஆர்கனைஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு செய்கிறோம். வருஷம் இது நாங்கள் கண்டிப்பாக தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நாங்கள் இன்னும் மேலும் கண்டிப்பாக வருஷம் நம்ம செய்வோம்னு நினைக்கிறோம். ஸோ my name is Sarah Fowler from Australia. So we've come all the way from Australia to support the charity soccer match today. It's a really good NGO helping kids learn and develop because the future are the children. So this is where we need to start investing. வணக்கம், என் பேர் சுஜி. நாங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்திருக்கோம் இந்த டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. NGOலேருந்து இவங்க பண்ணுறது இட்ஸ் அ வெரி பிக் திங். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நிறைய பண்ணணும். நாங்கள் எங்களோட சப்போர்ட்டையும் நாங்கள் கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் பேசியிருக்கோம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ. வெரி நைஸ் டு எல்லாரும் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கிட்ஸ் தான் நம்மளோட ஃபியூச்சர். அதுக்கு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு பாக்குறதுக்கு. கீப் டூயிங். யூ கைஸ் ஆர் ரியலி நைஸ். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.